Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 100 அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கால் ஃபார் வந்து பண்ணிருக்காங்க. நாளையோட லாஸ்ட் டேட். சோ அதுக்குள்ள அப்ளை பண்றவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணிருங்க. எக்ஸாம் வந்து என்னைக்குன்னு சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி சொல்லிருக்காங்க. சோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டே படிச்சிட்டு இருப்பீங்க. சோ அவங்களுக்கு வந்து புக்ஸ் எடுத்து படிக்கிறங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காலைல நம்ம ஆஃபீஸ் கிளம்பும்போது ஈவினிங் வந்துட்டு கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மைண்ட் செட்டோட கிளம்பி போவோம். ஆனா ஈவினிங் நம்ம மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ற அந்த ஒர்க் லோட்ல ஈவினிங் வரும்போது டயர்டாகி அப்படியே தூங்கிடுவோம். ஸோ நான் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம போட போறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ்ல மொத்தமா 1000 கொஸ்டின்ஸ், அதாவது ஒவ்வொரு பார்ட்லையும் 100 கொஸ்டின்ஸ் வந்து வீடியோவில் வந்து போட போறேன். ஸோ மொத்தமா ஒரு 10 பார்ட் வந்து போட போறேன். ஸோ இந்த 10 பார்ட்ல உங்களுக்கு டோட்டலா 1000 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எனக்கு என்ன தெரியுதோ அதை வந்து இந்த வீடியோலயே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் எடுத்து படிக்கலனாலும் அட்லீஸ்ட் இந்த வீடியோஸையாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம்ல இல்ல பஸ்ல போகும்போது இல்ல ஆஃபீஸ்லயே எப்பயாவது ஃப்ரீ டைம் கிடைச்சுன்னா இந்த வீடியோ வந்து மறுபடியும் போட்டு கேளுங்க. கண்டிப்பா நீங்க வந்து பொது தமிழ்ல வந்து கண்டிப்பா 80+ எடுக்கலாம். சரிங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா படிக்கிறவங்க, அதாவது டெய்லி கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக 90 to 95+ எடுக்கலாம். சப்போஸ் படிக்கவே இல்லை, என்னால் படிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க தயவுசெய்து இந்த வீடியோவாவது பார்த்துட்டு எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி தான் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே, அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு 1 or 2 இயர்ஸ்க்கு மேலே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் எஃபெக்டிவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிலேயே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இந்த 1000 கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அதாவது இந்த குரூப் 4 எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்ட் 1 வீடியோவில் நம்ம வந்து மாதிரி வினாத்தாள் 1 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பிடை தோன்றி ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச்சுட்டு வேரோன் மருந்தினால் துயரம் தீர்வர் இத்தொடரை கூறியவர் யார்? அதாவது உடம்பிடை தோன்றி ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச்சுட்டு வேரோர் மருந்தினால் துயரம் தீர்வர், இந்த தொடரை கூறியவர் யாருன்னா கம்பர். இந்த பாடல் வரி எதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். ஸோ ராமாயணத்தை இயற்றியவர் கம்பர். இந்த கம்பர் இயற்றிய கம்பராமாயணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்கு. பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் தான் ஃபர்ஸ்ட் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி நூலை செஞ்சுருக்காங்க. இந்த பிள்ளைத்தமிழ் வந்து 2 வகைப்படும். ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ். அதாவது பிள்ளைத்தமிழில் வந்து 2 வகை இருக்குது. ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ். இதில் வந்து ஒவ்வொரு பிள்ளைத்தமிழும் வந்து பார்த்தீங்கன்னா 10 பருவங்களை கொண்டது. இந்த ஆண்பால் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வந்து பொதுவான பருவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7. சரிங்களா? ஸோ இந்த 7 இல்லாமல் கடைசி வரக்கூடிய 3 பருவங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் வேறுபாட்டை காட்டும். சரிங்களா? சிற்றில் சிறுதேர் சிறுபறை அப்படிங்கிறது ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும், கலங்கு அம்மானை ஊசல் அப்படிங்கிறது பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் வரக்கூடிய கடைசி 3 பருவங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 7 பருவமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேமாக தான் வரும். அடுத்து 3வது கொஸ்டின், திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவெழுக்கூற்றிருக்கை. திருவெழுக்கூற்றிருக்கை அப்படிங்கிற நூலை தான் திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல். அடுத்து 4வது கொஸ்டின், வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை பற்றி கூறும் இலக்கண நூல் எது? வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை பற்றி கூறும் இலக்கண நூல் எது என்பது தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கங்கிற நூலை இயற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர். இந்த நூலில் தான் வீரமாமுனிவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா 5 இலக்கணங்கள், எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இருக்குல்ல, ஸோ அந்த 5 இலக்கணங்களை பற்றியும் சொல்லியிருக்காரு. எறும்பு தன் கையில் என் சான் என்று பாடியவர் யார்? எறும்பும் தன் கையில் என் சான் என்று பாடியவர் ஔவையார். அடுத்து 6வது கொஸ்டின், பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் திருப்பாவை. இந்த திருப்பாவைங்கிற நூலை எழுதினவங்க யாருன்னா ஆண்டாள். சரிங்களா? ஆண்டாள் எழுதிய இன்னொரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாச்சியார் திருமொழி. அது மாதிரி இந்த திருப்பாவையில் வந்து மொத்தம் 30 பாடல்களை பாடியிருப்பாங்க. நாச்சியார் திருமொழியில் 143 பாடல்கள். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆண்டாள் எழுதிய நூல்கள் எதுன்னா திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. திருப்பாவையில் வந்து 30 பாடலும், நாச்சியார் திருமொழியில் 143 பாடல்களும் பாடியிருக்காங்க.
அடுத்து காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைர கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைர கடுக்கனை பரிசாக பெற்றவர் யாருன்னா அழகிய சொக்கநாதர். சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யாருன்னா நச்சினார்க்கினியர் தான் சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியிருக்காரு. இந்த நச்சினார்க்கினியர் வந்து சைவர், சரிங்களா, சைவ மதத்தை சேர்ந்தவங்க. ஆனா இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியிருக்காங்க. இந்த சீவக சிந்தாமணி வந்து பாத்தீங்கன்னா 50 காப்பியங்கள்ல ஒண்ணு. கீழ்காண்பவர்கள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியாருக்கு நல்லார், சரிங்களா. அடியாருக்கு நல்லார் வந்து சிலப்பதிகாரத்துக்கு எழுதியிருப்பாரு. இதுல வந்து திருக்குறளுக்கு வந்து எழுதினவங்க வந்து 11 சொல்லுவாங்க. நச்சர், திருமலையர், தாமத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி திருக்குறளுக்கு உரை எழுதியதிலே சிறந்த உரை அப்படின்னு சொல்லி யாரோட உரையை சொல்லுவாங்கன்னா பரிமேல் அழகர், சரிங்களா. பரிமேல் அழகர் உரையை தான் திருக்குறளுக்கு எழுதிய அந்த 11 எழுதிய உரை வந்து சிறந்த உரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி திருக்குறளை முதல்ல பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு வந்து 1812. எங்க வெளியிட்டிருப்பாங்கன்னா தஞ்சையில. இதுல வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதாவது 1812 தஞ்சையில தான் திருக்குறளை முதல்ல பதிப்பித்து வெளியிட்டிருப்பாங்க. ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார்? ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் முடியரசன் தான் பாடியிருக்காரு. கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம், கோவலன் பொட்டல் என்று வழங்கப்படக்கூடிய இடம் கோவலன் கொலைகளப்பட்ட இடத்தை தான் கோவலன் பொட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வாரா. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாரதிக்கு மகாகவி அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பொருந்தாயினையை தேர்க. பொருந்தாயினை வந்து இதுல இருந்து பாத்தீங்கன்னா மை அப்படிங்கிறது மேம்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் தப்பு. ஸோ கரெக்டானதை பார்த்துக்கலாம். மா அப்படிங்கிறதுக்கு அழுகு, மீ அப்படிங்கிறதுக்கு உயர்ச்சி, மூங்கிறதுக்கு மூப்பு அப்படிங்கிறது பொருள். 14வது கொஸ்டின். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இந்த கவிதை வரிகளை பாடியவர் யார் தான் வள்ளிக்கண்ணன். இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், சரிங்களா. அடுத்தது வெப்ப தடுகளத்து வேளங்க ஆயிரமும் கொப்ப தொழு களிற்றால் கொண்டோன். எனக்கு வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? இந்த வரிகள் வந்து யாரை கொடுக்குதுன்னா ராஜேந்திரன்கிற சோழ மன்னனை பத்தி சொல்லக்கூடிய வரிகள் தான் இந்த வரிகள். அடுத்த கொஸ்டின். நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பற்றன் இருள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எது? இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் வந்து இல்லறவியல், சரிங்களா. இல்லறவியல்ல தான் நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பற்றின் இருள் அப்படிங்கிற குறள் வந்து இடம்பெற்றிருக்கு. திருக்குறளை இயற்றியவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருவள்ளுவர். அது மாதிரி திருக்குறள் வந்து முப்பால்களை உடையது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பாலில் வந்து 38 அதிகாரமும், பொருட்பாலில் 70 அதிகாரமும், இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பாலில் 25 அதிகாரங்களும் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு அறத்துப்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அந்த மாதிரி வரும், சரிங்களா. ஸோ அந்த இயல் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க புக்கில். செய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் இணையும் பெயரை தேர்ந்தது. செய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் இணையும் பெயர் வந்து செய்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. செய்தவன், பாடியவன், பேசினவன் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது வந்து வினையால் இணையும் பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்களை எழுதுக. இதை வந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பறலும் கழிப்பே அப்படிங்கிறத சரியான வார்த்தை. அடுத்தது அதே தான் கொடுத்துருக்காங்க. இறப்பு நிகழ்வதில் என்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டை. இதில் வந்து நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம். குறத்திப்பாட்டுங்கிறதுக்கு டெஃபினிஷனும் கொடுத்துருக்காங்க. இறப்பு நிகழ்வதில் என்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா குறத்திப்பாட்டு. அடுத்து விடைக்கற்ற வினாவை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். இதுக்கான கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எதுனா இன்பம். இதில் வந்து பொருந்தாத இணையை கேட்டிருக்காங்க. அதாவது தினம்னா நாள், நெருநல்னா நேற்று, சலவர்ங்கிறதுக்கு மீனிங் வந்து நல்லவர் கிடையாது, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டிஃபரெண்ட்டாக இருக்குது. அதாவது பொருந்தா இணை இதுதான். அது மாதிரி மாறன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா மன்மதன். அடுத்த வேர் சொல் கேட்டிருக்காங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதில் வந்து வேர்ச்சொல் வந்து பற்று, சரிங்களா. பற்று அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது. நான்மணி மாலை அப்படிங்கிறதுல 4 வகையான மணிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் ஆகிய 4 வகையான மணிகளால் பாடப்பட்ட நூல் தான் நான்மணி மாலை. அடுத்தது சீராபுராணத்தில்
தீர்க்க தரிசனத்தை கூறுவது. சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை பற்றி கூறுவது வந்து நூபத்து காண்டங்கிறது தான் தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்லக்கூடிய இது. சீராபுராணத்தை இயற்றியவர் யாருன்னா உமறுப்புலவர். வல்லைக்கு உறங்கும் வளநாட. வல்லை என்பதன் பொருள் என்ன? வல்லைக்கு உறங்கும் வளநாட. இதுல வல்லை அப்படிங்கிறது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல் குத்தும் போது பெண்கள் பாடக்கூடிய பாட்டு. வல்லைங்கிறது நெல் குத்தும் போது பெண்கள் பாடக்கூடிய பாட்டு. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து இனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்னும் உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எது? மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்று உயிரியல் தொழில்நுட்பத்தை வலியுறுத்தும் நூல் எதுனா திருவாசகம். இந்த திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்க வாசகர். சரிங்களா? மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப். ஆர்ப்பறவை அணித்திகளும் மணிமுறுவல் அறம் பறவை இப்பாடலில் அமைந்துள்ளவாறு பின்வருவற்று எது தவறானது? அதாவது ஆர்ப்பறவை அணித்திகளும் மணிமுறுவல் அரும் பறவை இதில் வந்து அமைந்துள்ளவற்று பின்னாடி வரக்கூடியதில் எது தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எது தவறுனா சீர்முரண் அப்படிங்கிறது தவறு. இதில் வந்து சீர்மோனை, அதாவது ஒரே சீரில் வந்து முதல் எழுத்து ஒன்றியோட தொடுப்பது தான் சீர்மோனை அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி சீர் இயைபு இதில் வந்திருக்கு. அதாவது சீர் இயைபு அப்படிங்கிறது என்னன்னா ஆர்ப்பறவை அரும் பறவை. இது வந்து சீர் இயைபு. சரிங்களா? சீர்முரண் கிடையாது, இது சீர் இயைபு. அது மாதிரி இதில் வந்து கீழ்கதுவாய் மோனை வந்து இடம்பெற்றிருக்காரா? கீழ்கதுவாய் மோனைனா 1, 2, 4, அதாவது 1, 2, 4 அந்த வார்த்தைகள் வந்து முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் கீழ்கதுவாய் மோனை. ஸோ இதில் கீழ்கதுவாய் மோனையும் இருக்குது, சீர்மோனையும் இருக்குது, சீர் இயைபும் இருக்குது, சீர்முரண் மட்டும் கிடையாது. தனி வாக்கியம் குறித்து எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தனி வாக்கியம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தான் தனி வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரே ஒரு பயனிலையை கொண்டு மட்டும் முடிஞ்சுன்னா அதுக்கு வந்து தனி வாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழர் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யாருன்னா கியாபே விஸ்வநாதம். கியாபே விஸ்வநாதம் தான் தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து 30வது கொஸ்டின். தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல் என்ற சொல்லிற்கு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா உறுதியான. திண்டிரல்னா வலிமையான, உறுதியான. சரிங்களா? ஸோ தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. இந்த பாடல் வரிகள் எதில் இடம்பெற்றிருக்குன்னா உமறுப்புலவர் எழுதிய சீராபுராணத்தில் இந்த பாடல் வரி வரும். அடுத்த துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். இந்த பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பெயர் பாவலரேறு. சரிங்களா? அடுத்தது ஏற்பாடு என்பதன் பொருள். ஏற்பாடு என்பதன் பொருள் சூரியன் மறையும் நேரம். சூரியன் மறையும் நேரத்தை தான் ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏற்பாடு எப்படி பிரிப்பாங்கன்னா எல் கூட்டல் பாடுன்னு சொல்லி பிரிப்பாங்க. அடுத்த க என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் கரெக்டானது எதுன்னு பார்த்துக்கலாம். கானா அரசன் காற்று மயில். அரசன் காற்று மயில்னா கேன் தான் வரும். இதுக்கு தவறான பொருள் வந்து காத்தல். சலவரை சாரா விடுதல் இனிதே. சலவரை சாரா விடுதல் இனிதே. இது வந்து இனியவே 40ல் வரும். ஸோ இதில் வந்துட்டு சலவர் அப்படிங்கிற சொல்லோட ஆங்கில சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசைட்ஃபுல் பர்சன். டிசைட்ஃபுல் பர்சன்ங்கிறது தான் சலவர் அப்படிங்கிற சொல்லுக்கு ஆங்கில சொல். அகர வரிசைப்படி சீர் செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் வந்துட்டு சீராட்டு, தாளாட்டு, நீராட்டு, பாராட்டு அப்படிங்கிறது தான் சரி. அடுத்தது செய்யப்பாட்டு வினை. செய்யப்பாட்டு வினை சொற்களை கண்டறியன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத செய்யப்பாட்டு வினை. இதில் செய்வினைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய தச்சன் நாற்காலியை செய்தான். தச்சன் நாற்காலி செய்தாங்கிறது செய்வினை. சரிங்களா? நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது செய்யப்பாட்டு வினை. கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை. வஞ்சித்தலைக்கு டெஃபினிஷன் என்ன பார்த்தீங்கன்னா கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் தான் வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலை மொத்தமாக 7 வகைப்படும். சரிங்களா? பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. இக்கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிதல். அதாவது பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் கண்டறி சொல்லியிருக்காங்க. பரிந்து அப்படின்னா பரிந்துனா அதுக்கு வந்து ஆப்போசிட் சொல் வந்து வெறுத்து. இதுதான் கரெக்டான ஆன்சர். மூதூர் எத்தினைக்குரிய ஊர். மூதூர் அப்படிங்கிறது எத்தினைக்குரிய ஊர்னா மருதம். ஆக்சுவலாக திணை வந்து 5 வகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் வந்து குறிஞ்சிங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும், முல்லைங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும், பாலைங்கிறது மணலும் மணல் சார்ந்த இடமும், நெய்தல்ங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும்,
பின்வருவனவற்றுள் ஈறுபோதல் இனமிகள் என்ற விதிகளின்படி புணராதது, அதாவது இந்த விதிகளுக்கு எதிரானது தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சென்டென்ஸை கரெக்டாக வாசித்துக்கோங்க. சரிங்களா? ஈறுபோதல் இனமிகள் இதன்படி பிரியக்கூடியது பார்த்தீங்கன்னா நெடுங்கடல், கருங்கடல், கருங்கோயில், அதாவது நெடுமை கூட்டல் கடல்னு சொல்லி பிரிப்போம். இதில் ஈறுபோதல்ங்கிற விதிப்படி மை விகுதி கட்டுறோம். அடுத்த நெடு கூட்டல் கடல் இருக்கும். அப்புறம் இனமிகள் அப்படிங்கிற விதிப்படி இங்குங்கிறது இடையில வந்துடும். ஸோ நெடுங்கடல். அதே மாதிரி தான் கருங்கடல், கருங்கோயில் இதுக்கெல்லாம் வரும். ஆனால் செங்கடலுங்கிறதுக்கு அந்த மாதிரி பிரியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பொருந்தாத இணைங்கிறது பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலை அப்படிங்கிறது தான் பொருந்தாத இணை. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வீரமாமுனிவர் எழுதிய ஒரு நாடகம், அதாவது நாடக தொகுப்பு வந்ததுன்னா பரமார்த்த குறுகதை. சரிங்களா? பரமார்த்த குறுகதை எழுதினவர் வீரமாமுனிவர். அது மாதிரி தமிழர் திருமணம் அப்படிங்கிற நூல் எழுதினவர் தேவநேய பாவாணர். சைவத்திரவு அப்படிங்கிற நூல் எழுதினவர் திருவிக்கா. அடுத்தது பின்வருவனவற்று பொருந்துமினையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பொருந்துமினை எதுனா சண்டை அப்படிங்கிற, அதாவது செருன்னு கொடுத்துருக்காங்க. செருனா சண்டை, இந்த செருன்னு வயல். சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அழுது அடியடைந்த அன்பர் என்ற தொடர் யாரை குறிக்கிறது? அழுது அடியடைந்த அன்பர் என்ற தொடர் மாணிக்க வாசகரை குறிப்பிடுது. இந்த மாணிக்க வாசகர் எழுதிய நூல் தான் திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகாருங்கிற சிறப்பு பெயரை பெற்ற திருவாசகத்தை எழுதியவர் தான் இந்த மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருக்கான ஒரு தொடர் தான் அழுது அடியடைந்த அன்பர். என்றுமுள்ள தென்தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர். என்றுமுள்ள தென்தமிழ் அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கம்பர் தான் பாடியிருப்பாரு. ஸோ என்றுமுள்ள தென்தமிழ் அப்படிங்கிற வரியை சொன்னவர் யாருன்னா கம்பர். எந்த நூல்லனா கம்பராமாயணம். பதிதொரு புயல்மொழி தருமணி பனைதரு பருமணி பகரா நெர். இத்தொடரில் புயல் என்னும் சொல்லியிருக்கு பொருள். இதில் புயல் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் மேகம். சரிங்களா? அடுத்து கீழ்காணும் விடைகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் மானா உங்களுக்கு விலங்கு. சரிங்களா? மான நிறைய பொருள் இருக்கு, அதுல ஒரு பொருள் தான் விலங்கு. செல்லிதாசன் என்று தன்னைத்தானே கூறிக்கொண்டவர் யாருன்னா சுப்பிரமணிய பாரதியார். அதாவது மகாகவி பாரதியார் தான் தன்னைத்தானே செல்லிதாசன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாதநூல் எது? குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாதநூல் எதுனா நீலகேசி. நீலகேசிங்கிறது தான் குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாதநூல். அடுத்தது விடை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எதுனா அபிதான சிந்தாமணி. அபிதான சிந்தாமணி. திலகர் விளைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர். திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்க கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு அப்படின்னு சொல்லி கவிமணியோட பாடலை பாராட்டியவர் யாரா? டி.கே. சிதம்பரம். அடுத்தது திருவிக்கா அதாவது திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் என்ன? எனது இலங்கை செலவு. எனது இலங்கை செலவு. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். இந்த பாடல் வரி புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடல் வரியை பாடியவர் யாருன்னா மோசிக்கிறனார். சிவபெருமான் திருக்கோயிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் எதுனா திருவிளையாடற் புராணம். சரிங்களா? திருவிளையாடற் புராணம். இந்த திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? திருஞான சம்பந்தர். சரிங்களா? திருஞான சம்பந்தரோட புராணம் தான் பெரிய புராணத்துல மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த பெரிய புராணத்தை இயற்றியவர் யாருன்னா சேக்கிலார். சரிங்களா? இதுதான் 12வது திருமுறையா வச்சிருக்காங்க சைவ திருமுறையில. சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணெய்நல்லூர். திருவெண்ணெய்நல்லூர். எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதையை படைத்தவர். எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதையை படைத்தவர் தருமு சிவராமு. தருமு சிவராமு. அடுத்தது மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்ற கதை நூலின் ஆசிரியர். மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் கதை நூல் எதுனா ஈஸ்வர லீலை. இந்த நூலை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி. சரிங்களா? இவர் 83 கவிதைகள் எழுதியிருக்காங்க. ஸோ நா பிச்சமூர்த்தி எழுதிய ஈஸ்வர லீலையில தான் மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் கதை நூல். முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர். முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுவர். இந்திய நூலக தந்தை என்று போற்றப்படுவர் யாருன்னா சீர்காழி சி. இரா. அரங்கநாதன். சீர்காழி சி. இரா. அரங்கநாதன் தான்
இந்திய நூலக தந்தை அப்படின்னு சொல்லி போற்றப்படுறாரு. தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 36 படலங்கள். இந்த தேம்பாவணி அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னா வீரமாமுனிவர். அடுத்தது புலவர் 100 பேர் கொடுத்துருக்காங்க. இதில் பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன் காவியப்பாவை, சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன், குமரகுருபரர் வந்து சகல கலா வள்ளிமாலை. அடுத்து வந்து கண்ணதாசன் மாங்கனி. சரிங்களா, கண்ணதாசன் மாங்கனி. அடுத்து மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் வந்து தப்பானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அகரு. வி, முகை, அலர், மலர் அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலரோட பருவம். மலரின் பருவங்கள் மொத்தம் 7. ஸோ அதில் வரக்கூடிய ஒரு 3 பருவங்கள் தான் அலர், முகை, வி. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சரிங்களா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் மருமக்கள் வழி மான்மியம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்று ஓமை உணர்த்தும் பொருள். வந்து துன்பம். அதாவது துன்பத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அகர வரிசைப்படி இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வைகளும் வைகரை வைகுதல் அப்படிங்கிறது தான் அகர வரிசைப்படி அமைந்த சொல்லு. சரிங்களா, அடுத்து வந்து வாக்கியங்களை கவனின்னு கொடுத்துருக்காங்க. நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். ஒருவர் கூறியதை அப்படியே மேற்கோள் குறியிட்டு இடம் பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று. இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். அதாவது கூற்று வந்து 2 வகைப்படும், நேர்கூற்று, அயற்கூற்று. ஒருத்தர் தானே சொல்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து நேர்கூற்றுன்னு சொல்லுவோம். ஒருத்தர் சொன்னதை அப்படியே வந்து இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது அயற்கூற்று. சரிங்களா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ, ஆர் ரெண்டுமே சரி. அது இல்லாமல் ஆறுங்கிறது ஏக்கு சரியான விளக்கம் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். அடுத்து பண்பு பெயர் உள்ளதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து திட்பம்ங்கிறது தான் பண்பு பெயர். மற்ற 3மே அதாவது ஆட்டம், கோடல், பெறுதல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயரில் வரும். ஆக்சுவலாக பெயர் வந்து 6 வகைப்படும். பொருட்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து 6 வகைப்படும். ஸோ இதில் வந்து திட்பம்ங்கிறது பண்பு பெயர், ஆட்டம், கோடல், பெறுதல் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொழில் பெயரில் வரும். அகர வரிசைப்படி இது தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்புங்கிறது தான் அகர வரிசைப்படி அமைந்தது. அடுத்து வந்துட்டு பொருந்தா இணையை கேட்டிருக்காங்க. இதில் வந்து பொருந்தக்கூடிய இணையை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சுவடி அப்படிங்கிறதுக்கு நூல், செட்டு அப்படின்னா சிக்கனம், சிந்தைனா உள்ளம். இதில் வந்து வெய்யோன்கிறதுக்கு வந்து ஆன்சர் வந்து சூரியன் வரும். ஆனால் இங்கே வந்து சந்திரன், திங்கள்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் தப்பானது. சரிங்களா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடர் ஆகுதல். இதுக்கு வந்து தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகுங்கிறது தான் கரெக்டானது. கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. சரிங்களா, பழமொழி 400 வந்திருக்கும். அடுத்து மாணவன் பாடம் படித்திலன் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொடர். அதாவது மாணவன் பாடம் படிக்காமல் இரான் சொல்லி வந்துச்சுன்னா 2வது ஆன்சர் வரும். அதாவது பொருள் மாறா எதிர்மறை தொடர்னு சொல்லி வரும். இங்கே கொடுத்துருக்குது மாணவர் பாடம் படித்திலன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாணவர் வந்து இதுக்கு மீனிங் வந்து மாணவர் வந்து பாடம் படிக்கல அப்படிங்கிறதுக்கு அப்போ வந்து இது வந்து எதிர்மறை தொடர். சரிங்களா, மாணவன் பாடம் படித்தான்னா அது உடன்பாட்டு தொடர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாணவன் பாடம் படிக்காமல் இரான் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது பொருள் மாறா எதிர்மறை தொடர். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை. அதாவது தக்கார் எச்சத்தால் அப்படிங்கிறது இன எதுகை. சரிங்களா, இன எதுகை. அடுத்து மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோ மகிமை இல்லை. இதுக்கு வந்து விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. அதாவது தமிழருக்கு பெருமை தராதது எது அப்படிங்கிறதுக்கு தான் இது ஆன்சராக வரும். அடுத்தது விடைக்கேற்ற வினா தான் கொடுத்துருக்காங்க. இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்தசையா, அதாவது இரட்டிற் பிரிந்தசையாது எதுன்னு கேட்டால் இரட்டை கிளவி. சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது என பாடியவர். சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது என பாடியவர் மருதகாசி. வந்து இவரை வந்து இவரோட சிறப்பு பெயர் திரைக்கவி திலகம்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து திரைப்பட பாடல் நிறைய எழுதியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த மருதகாசி பாடிய ஒரு பாடல் வரி தான் சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது அப்படிங்கிறது. அடுத்தது கீழ்கண்மனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இயற்றாத நூல், அதாவது கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாங்கனி, ராஜதண்டனை, ஆயிரந்தீவு, அங்கேற்கனி இதெல்லாம் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய நூல். இந்த கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து முத்தையான்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இவர் எழுதாத நூல் என்பது கொய்யாக்கனி. இந்த கொய்யாக்கனிங்கிற நூல் எழுதினவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதாவது துரைமாணிக்கம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம் போன்ற நூல்களை எழுதியிருக்காரு. ஸோ கண்ணதாசனை இயற்றிய நூல்கள்லாம் ஆயிரந்தீவு, அங்கேற்கனி, ராஜதண்டனை, மாங்கனி. அடுத்து ஊமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல்.
ஓமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேன்மலை. சரிங்களா, தேன்மலைங்கிறது தான் ஓமை கவிஞர் சுரதா. அதாவது இவர் சுப்புரத்தின தாசன் அப்படிங்கிறத சுருக்கிதான் சுரதான்னு வச்சுட்டாரு. இவருடைய இயற்பியல் ராஜகோபால். இவர் வந்து ஓமை கவிதைகளை சொல்வதில் நல்ல வல்லவர்ங்கிறதால ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லி பாராட்டப்பட்டாங்க. இவர் எழுதிய பிற நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவரும் சுண்ணாம்பும், துறைமுகம், அது இல்லாமல் தேன்மலை. இந்த தேன்மலை தான் தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல். 1966 பரிசு பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ சரியான இயர் தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் வந்து நம்மாழ்வார். ஆக்சுவலாக ஆழ்வார் வந்து 12 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் நம்மாழ்வார். உமர் கய்யாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். உமர் கய்யாம்ங்கிறவர் தான் ரூபாயத் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. இந்த நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் தான் கவிமணி. அது மாதிரி ரூபாயத் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா நான்கடி செய்யுள். கீழ் காண்பவற்றுள் தொழிற்பெயர் அல்லாது, தொழிற்பெயர் இல்லாததான் கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து தொல்லைங்கிறது தொழிற்பெயர் இல்லாதது. அழுகை, போக்கு, தொழுகை, அதாவது ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அது வந்து தொழில் தான். ஒரு தொழிலை செய்கிறோன்னா அது தொழிற்பெயர்னு சொல்லுவோம். ஸோ இதில் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா தொல்லைங்கிறது தான் தொழிற்பெயர் இல்லை. அடுத்தது வினை சொற்றொடர் செய்யப்பாட்டு வினை சொற்றொடர் கேட்டிருக்காங்க. செய்யப்பாட்டு வினைனாலே புதுப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து தொல்காப்பியம் வஉசியால் பதிப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி வரும். சப்போஸ் வஉசி தொல்காப்பியத்தை பதிப்பித்தார் அப்படின்னு சொன்னால் அது வந்து செய்வினை. சரிங்களா, செய்யப்பாட்டு வினைனா இப்படி வரும், தொல்காப்பியம் வஉசியால் பதிப்பிக்கப்பட்டது. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இக்குறளே அடி எதுகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அடி எதுகைனா அடிதோறும் 2ஆம் எழுத்து ஒன்றியோட தொடுப்பது தான் அடி எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து குணம் என்னும் கணமேயும், இதில் வந்து 2 எழுத்து, ரெண்டுலேயுமே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடியில் முதல் வார்த்தையாக இருக்கும். ஸோ குணம் என்னும் இதில் இருக்கக்கூடிய கணமேயும், இதில் வந்து 2வது எழுத்து ரெண்டுமே ஒன்றி வந்திருக்கு. ஸோ குணம் என்னும் கணமேயும் சொல்லி வரும். அடுத்த வாக்கிய அமைப்பை கண்டறிதல் கொடுத்துருக்காங்க. பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இது வந்து எவ்வகை வாக்கியம்? தனி வாக்கியம். அடுத்து வந்து பிறவினை வாக்கியத்தை கண்டறி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், இது வந்துட்டு அகநானூற்றை பாண்டிய உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் பிறவினை வாக்கியம். அதாவது தன்வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம் 2 வகை வாக்கியம் இருக்கு. இதுல வந்துட்டு பிறவினை வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க, அதை சொல்லியிருக்கோம். பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. அதாவது பண்புத்தொகைக்கு பொருந்தாத சொல்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பொருந்தாத சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா செய்வினைங்கிறது தான் பொருந்தலை. சரிங்களா, மற்றது மென்கண்னா மென்மை கூட்டல் கண்ணு பிரிக்கும். அடுத்தது நன்கலம்னா நன்மை கூட்டல், அருவினைனா அருமை கூட்டல் விலை. அதில் வந்து மையங்கிற விகுதி வந்து மறைஞ்சு வந்துச்சுட்டாங்க, அது பண்புத்தொகைன்னு சொல்லுவோம். செய்வினை வந்து செய்மை கூட்டல் வினைன்னு பிரிக்க மாட்டோம், செய் கூட்டல் வினைன்னு தான் பிரிப்போம். அது இல்லாமல் செய்வினை செய்கின்ற வினை அப்படின்னு சொல்லி வருது. இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று, செய்வினைங்கிறது வினைமுற்றில் வரும். நெறியினில் உயிர் செகுத்திடுவ. இதில் உயிர் செகுத்து எவ்விலக்கணத்தை உயிர் செகுத்து அப்படிங்கிறதுக்கு எவ்விலக்கணம்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை தொகை. இதில் வந்து உயிரை செகுத்து ஐங்கிற விகுதி வந்து மறைஞ்சு வந்திருக்கனால 2ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா, ஆக்சுவலாக வேற்றுமை தொகை வந்து 8 வகைப்படும். முதல் வேற்றுமை தொகை 8ஆம் வேற்றுமை தொகைக்கு 2க்கும் வந்து அந்த விகுதி வந்து இருக்காது. அதாவது அந்த விகுதி இருக்காது, மற்றவர்களாக இருக்குது. ஐ, ஆள், கூ, இன், அது, கண் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஐங்கிற விகுதி மறைஞ்சு வந்திருக்கிறதுனால உயிர் செகுத்து அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது பொருள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் 3, 4 கரெக்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது செரு வென்றது வாகை திணை வந்து செரு வென்றது. எயில் காத்தல் அப்படிங்கிறது நொச்சி திணை. சரிங்களா, அடுத்து நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் குறுந்தொகை. சரிங்களா, அது மாதிரி இந்த குறுந்தொகையில் வந்து மொத்தம் 400 + 1, அதாவது 1 கடல் வாழ்த்து 400 பாடல் இருக்கும். குறுந்தொகையை எழுதியவர் யாருன்னு தெரியல, ஆனால் தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போரிக்கோ. குறுந்தொகைங்கிறது 8 தொகை நூலில் ஒன்று. அடுத்தது கடலில் கரைத்த பெருங்காயம் போல். நல்லா கடலில் போய் பெருங்காயத்தை கரைச்சா அது வீணா போகிறது மாதிரி தான். ஸோ இதற்கான இது வந்து என்ன மீனிங்னா வீணாதல். தெரிநிலை பெயரட்சத்தை எடுத்தெழு. தெரிநிலை பெயரட்சம் நடந்து வந்தான் அப்படிங்கிறது தான் தெரிநிலை பெயரட்சம். அடுத்த பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்துட்டு கை அப்படிங்கிறது ஒழுக்கம், நோ அப்படிங்கிறது துன்பம், நோனா நோவு. ஸோ அடுத்து வந்துட்டு யா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகை மரம், யாங்கிறது ஒரு வகை மரம். வவ் அப்படிங்கிறது கைப்பற்றுதல். சரிங்களா, வவுங்கிறது கைப்பற்றுதல். ஈற்றியலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை. ஈற்றியலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறளை மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர். சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால்
திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பி தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யாருன்னா மகாத்மா காந்தியடிகள். அவர் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்த கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். கவி காலமேகம் அவர் வந்து எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்துக்கு மாறி வைணவத்துல இருந்து சைவத்திற்கு மாறி இருப்பார். சரிங்களா, வைணவத்துல இருந்து சைவத்திற்கு மாறி இருக்காரு. உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெருஞ்சித்திரனாரின் இதழ் பேர் வந்து தமிழ் சிட்டு. சரிங்களா, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், தென்மொழி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரன் பாவலர் பெருஞ்சித்திரனாரோட இதழ்கள் பேர். அது மாதிரி இந்தியா குயில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் நடத்திய இதழ்களோட பேர். சரிங்களா, இந்தியாங்கிறது வார இதழ். அது மாதிரி மணிக்கொடி அப்படிங்கிற இதழ் வந்து யார் நடத்துனாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த மேதையில் சிறந்ததன்று என்று முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது. மேதையில் சிறந்ததன்று என்று முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது வந்து பார்த்தீங்கன்னா கற்றது மறவாமை. கற்றது மறவாமை. அடுத்த 100வது கொஸ்டின், கடைசி கொஸ்டினும் இலக்கண குறிப்பறிந்து பொறுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து வழிக்கரை அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை கரை, 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமைனா இதில் வந்து அதுங்கிறது மறைஞ்சு வரும், வழியினது கரை அப்படிங்கிறது வரும். கரகமலம் இது வந்து உருவகம். சரிங்களா, கரகமலங்கிறது உருவகம். அடுத்து வந்து பொங்கு கடல், பொங்கு கடல்ங்கிறது வினைத்தொகை. பொங்கும் கடல், பொங்குகின்ற கடல் அப்படின்னு சொல்லி வரும், வினைத்தொகை. அடுத்து உருவேனில், சால உரு தவ உனின்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லலாம் வந்துச்சுன்னா உரிச்சொற்றுன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ உருவேனிங்கிறது உரிச்சொற்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்துட்டு மாதிரி வினாத்தாள் 2ல் 100 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.